வேதத்தை வந்து எல்லாமே ஆன்மாவை இணைச்சு பேசி அப்படி அந்த காலத்துல அவங்க கூட இருப்பாங்க. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ இதுல ஒரு குழந்தை, சின்ன குழந்தை இருக்கு, அது அப்படியே தவழ்ந்து அப்படியே போகுது. போயிட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா என்ன ஆயிரும், அதை கிளம்புது. அதுக்கு யோசிக்க தெரியாது. அப்போ நாம என்ன பண்ணிடணும், ஏதாவது நம்ம இங்க போகாதுன்னு சொன்னா வேகமா போய் விடணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அதை அட்ராக்ட் பண்றதுக்காக அங்கேயே எதையோ கூப்பிட்டு பார்த்து அனுப்பிச்சு எதையோ காட்டணும், ஒரு விளையாட்டு போடுற காட்டணும்னு சொன்னா அது இங்கே திருச்சி அந்த மாதிரி நோக்கம் தான். இப்போ இல்லைன்னு சொல்லிட்டோம்னா மனசு தான், மனசை நீங்க ஃப்ரீயா விடணுங்கிறதான் நோக்கம். மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, மனசை ஃப்ரீயா விடணும் இதெல்லாம் நோக்கம். அந்த மனசை கடந்த ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி காட்டி அதை நோக்கி வாரி சொல்றது மூலமா மனசு சொல்றது. அதான் வந்து இறைவனாலும் சரி ஆன்மானாலும் சரி அங்க வாரின்னு சொன்னாலும் இங்க விட்டுறோம். உண்மையிலே வந்து மனசை விடுறது தெரிஞ்சா போதும், மனசை கைவிடுறது தெரிஞ்சா போதும். மனசை வந்து அகத்துக்கு வேற இல்லை, புறத்துக்கு மட்டும்தான் வேலைங்கிற மாதிரி நம்ம பிரிச்சு அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இதே போதும். ஆன்மா இறைவன் தான் நம்ம இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டா இந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு அறிவு நம்பிக்கை அடிப்படையில் நம்ம ஏதோ பண்ணணும்னா இறைவனும் ஆன்மாவுக்கு எடுத்துக்கலாம். ஆன்மாங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆன்மா தவிர ஒன்றுமே கிடையாது. நம்ம மனசுங்கிறது அறிவுங்கிறது எல்லாமே ஆன்மாவழியா தான் வரும். ஆன்மாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா எதுவுமே கிடையாது. அதான் ஒரு பிரஜை, பிரஜனம் பிரம்மங்கிற மாதிரி ஆன்மா பிரம்மங்கிறதும் பிரஜை வடிவில் இருக்கு. அது நம்மளோட உணர்வு வடிவில் இருக்கு. அது வந்து நம்ம எல்லா வழியும் அதுவாக தான் இருக்கு. நம்ம பார்க்கறது, கேட்கறது, சிந்திக்கிறது எல்லாமே அந்த ஆன்மா தான். ஆன்மா தனியமா எதுவுமே கிடையாது. ஆன்மாவை இணைக்கிறது கட்டாயம் இல்லை. மனசு நல்லா புரிஞ்சுக்கணும்.